Hello students, good morning. Today we are going to continue kinematics, motion topic we are going to continue. Motion topic we are going to continue. Okay, motion topic we are going to continue. In motion topic, what are the topics we have discussed already? Can you tell me? Displacement, distance, speed, velocity. These concepts we have discussed. Okay. Can you remember distance, displacement, speed, velocity? These all can you remember what I told? நான் distance, displacement, speed, velocity இதை பற்றியெல்லாம் சொன்னேன்லப்பா, அதெல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த டாபிக்ஸ்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, மோஷனில் என்னென்ன பார்த்துருக்குன்னு சொல்லுங்கள். டிஸ்டன்ஸை பற்றி பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து ஸ்பீட் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி கான்செப்ட் பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களாப்பா? சரி, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்கள். டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது? டிஸ்டன்ஸ்ன்றது டோட்டல் பாத் லென்த் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட். டிஸ்டன்ஸ்ன்றது இட் இஸ் தி டோட்டல் பாத் லென்த் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம். டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் வரவே வராது. டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் வராது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம், ஜீரோ கூட வரலாம். இனி ரவுண்ட் ட்ரிப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து ரவுண்ட் ட்ரிப், அதாவது பாடி மூவ் ஆனாவே டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ வராது, கொஞ்சம் பாத் லென்த்து கவர் ஆகிருக்கும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? பாடி மோஷனில் இருந்தாலும் ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வரலாம். எப்போ ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்? இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆச்சுன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ வரும். நெக்ஸ்ட் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னு சொல்லுங்கப்பா. ஸ்பீடுக்கு வந்து ஃபார்முலா நம்ம ரொம்ப நல்ல ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸ்பீடுக்கு வந்து யூனிட் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1 செகண்ட் தான் வந்து என்னப்பா ஸ்பீட். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1 செகண்ட் தான் ஸ்பீட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா தான்? சரி, இப்போ யூனிட் ஆஃப் ஸ்பீடுக்கு என்ன பார்த்தோம் சொல்லுங்கள். டிஸ்டன்ஸ் யூனிட் வந்து மீட்டர், டைமுக்கு யூனிட் வந்து செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட் வந்து யூனிட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எஸ்ஐ யூனிட். சரிங்களா? அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் பார்த்தோம். டிஸ்டன்ஸ் யூனிட் கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, டைமுக்கு யூனிட் வந்து அவர் அப்படின்னு எடுத்துக்குவோம். கிலோமீட்டர் பர் அவர் வந்து என்ன வருதுன்னா உங்களுக்கு யூனிட் ஆஃப் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு நமக்கு வருது. ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் ஸ்பீட் வருது. சரிங்களா? அடுத்து வந்து ரிலேஷன் பிட்வீன் கிலோமீட்டர் பர் அவர் அண்ட் மீட்டர் பர் செகண்ட் பார்த்துருந்தோம். என்ன சொல்லுங்கள். கிலோமீட்டர் பர் அவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பர் செகண்ட். 5/18 மீட்டர் பர் செகண்ட் இந்த ஃபார்முலா பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றோம்னா என்ன பண்ணால் 5/18 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து என்னது? டு கன்வெர்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதே மீட்டர் பர் செகண்டை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். 1 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 18/5 கிலோமீட்டர் பர் ஹவர். 18/5 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சது சொல்லுங்கள். மீட்டர் பர் செகண்டை வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக நம்ம மாற்றணும்னா, அதாவது மீட்டர் பர் செகண்டை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சரி, இங்கே வந்து ஸ்பீடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்பீட் ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்லுங்கள். ஏன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே இருக்குது. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, டைமும் ஸ்கேலார் குவான்டிட்டின்றதுனால ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வரும். ஸ்பீட் வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள். ஸ்கேலார் குவான்டிட்டின்னு வரும். சரிங்களா? அப்போ ஸ்பீடு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸ்பீட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் வரும். ஏன் ஸ்பீட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நமக்கு வருது? ஸ்பீடு ஏன் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வருதுன்னா ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே. டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னால வந்து ஸ்பீடு வந்து நமக்கு பாசிட்டிவ்னு வருது. சரிங்களா?
சரி, அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்பீடு வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் வரும். சரிங்களா? ஸ்பீடு வந்து நெகட்டிவ்னு வராது. ஆனால் வெலாசிட்டி போனோம்னா என்ன வரும்னா வந்து வெலாசிட்டிக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், ஜீரோவும் வரலாம், ஜீரோவும் வரலாம். ஏன் சொல்லுங்கள் வெலாசிட்டி பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம், ஜீரோவும் வரலாம்? ஏன்னா வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே எழுதுகிறோம். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு தானே எழுதுகிறோம். சரிங்களா? அதனால் வந்து வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், ஜீரோவாகவும் இருக்கும். அதனால் வந்து வெலாசிட்டி நமக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம் அப்படின்னு வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஸ்பீடும் யூனிட் ஆஃப் வெலாசிட்டியும் வந்து நமக்கு சேமாகவே இருக்கும். யூனிட் ஆஃப் ஸ்பீடும் யூனிட் ஆஃப் வெலாசிட்டியும் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாகவே இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ்க்கு யூனிட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட்டும் சேமாகவே இருக்குது. டிஸ்டன்ஸ்க்கு யூனிட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட்டும் எப்படி இருக்குது? சேமாக இருக்கிறதுனால ஸ்பீடுக்கு யூனிட்டும் வெலாசிட்டிக்கு யூனிட்டும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நமக்கு சேமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியுது. சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த ஸ்பீடு வெலாசிட்டி இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சு ஸ்பீடு வந்து ஸ்கேலார்னு புரியுது, அதே மாதிரி வந்து ஸ்பீடு ஸ்கேலார்னு புரியுது. சரிங்களா? வெலாசிட்டி வந்து வெக்டார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்போ பார்ட்டிகிள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுங்கப்பா. இப்போ பார்ட்டிகிள் மூவ்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ பார்ட்டிகிள் மூவ்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து என்ன ஆகுன்னா வந்து அதாவது வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன், பார்ட்டிகிள் மூவ்ஸ் ஸ்ட்ரைட் லைன் வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா வந்து என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு வெலாசிட்டின்னு வரும். ஸ்பீடு ஈக்குவல் டு வெலாசிட்டின்னு வரும். சரிங்களா? அப்போ வந்து பார்ட்டிகிள் மூவ்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் டைரக்ஷன் அப்படி மூவ் ஆனால் ஸ்பீடு ஈக்குவல் டு வெலாசிட்டின்னு வந்துச்சுன்னா அப்போ வெலாசிட்டியுடைய மேக்னிடியூடு தான் வந்து ஸ்பீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெலாசிட்டியுடைய மேக்னிடியூடு தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இந்த லாஸ்ட் கிளாஸில் நடத்தின கான்செப்ட்ஸ் தான் ஒரு முறை சும்மா அப்படி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். சரிங்களா? அப்போ நம்ம ஆக்சலரேஷன் கான்செப்ட் பார்க்கலாமா? சரி, ஆக்சலரேஷன் கான்செப்ட் பார்ப்போம். பாருங்க. So now we are going to learn important topic acceleration. சரி, ஆக்சலரேஷன். சரிங்களா? ஆக்சலரேஷன் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஆக்சலரேஷன் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி வந்து நமக்கு ஜென்ரலாக வெலாசிட்டின்ற ஒரு டேர்ம் தெரியலைங்களா? வெலாசிட்டி அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சொல்கிறோம். இப்போ எவ்ரி 1 செகண்டில் வந்து சப்போஸ் நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்ரி 1 செகண்டில் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் போகுது. ஃபஸ்ட்டு 1 செகண்டில் வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு வச்சுங்க. செகண்ட் 1 செகண்டில் 5 மீட்டர் போகுதுன்னு எடுத்துங்க. தேர்ட் 1 செகண்ட்லையும் 5 மீட்டர் போகுதுன்னு எடுத்துங்க. இந்த மாதிரி ட்ராவல் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படின்னா ஈக்குவல் டைம் இன்டர்வலில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது இல்லைங்களா? இப்படி இருந்துச்சுன்னா அந்த மோஷன் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டினா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு அர்த்தம். வெலாசிட்டி வேரி ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வந்து ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்ணும் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில். ஸோ ஆப்ஜெக்ட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு வரும். அதுதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சரி, அப்போ வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்குன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகலை, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இங்கே இது சொன்னதுக்கு வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு சொல்லியிருக்கேன். யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு இது சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு போவோம். நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் கான்செப்ட் நமக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த ஆக்சலரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியெல்லாம் இது நமக்கு கிளியராக புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக்சலரேஷன் என்னன்னு நம்ம கற்றுக்க முடியும். அதனால தான் இந்த வெலாசிட்டியை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி கான்செப்டை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைம் t = 0 செகண்ட்லேருந்து 1 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 செகண்ட் வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஒரு 5 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டர்கோஸ் அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 1 செகண்ட், அதாவது 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட், நெக்ஸ்ட் 1 செகண்ட். இப்போ இங்கே வந்து 6 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு எடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் 1 செகண்டில் வந்து நமக்கு ஒரு 7 மீட்டர் அப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து ஈக்குவல் டைம் இன்டர்வல் இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் 1 செகண்ட், இங்கேருந்து இது வரைக்கும் 1 செகண்ட், இங்கிட்ட இருந்து இங்கே வரைக்கும் ஒரு 1 செகண்ட். ஈக்குவல் டைம் இன்டர்வலில் டிஃப்ரெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரியானா வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்து சொல்லுங்கள்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம.
இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரியபிளாக இருக்குதுனால வெலாசிட்டி வேரியபிளாக இருக்குது. அதாவது இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து டு நாட் கவர் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படி இருந்தால், ஆப்ஜெக்ட் டு நாட் கவர் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படி இருந்துச்சுன்னா வந்து அந்த வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இப்படி எடுத்தேன். இங்கே 5 மீட்டர் வந்து இங்கே 4 மீட்டர் வந்துட்டு இங்கே திருப்பி 10 மீட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா வெலாசிட்டி கூட்டிகிட்டே இருக்கணும்னு கிடையாது, குறைஞ்சிட்டே இருக்கணும்னு கிடையாது. எப்படின்னா கூடலாம் குறையலாம் எப்படினாலும் இருக்கலாம். நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ வெலாசிட்டி வேரியபிள். அப்போ வெலாசிட்டி வேரியபிள்னா அந்த வேரியபிள் வெலாசிட்டியை பற்றி பேசுகிறது தான் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் என்ற கான்செப்ட் எங்கே கொண்டு வரனா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன மீனிங்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஆக்சலரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ஆக்சலரேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து ஆக்சலரேஷன்ன்றது என்ன டேர்ம், ஆக்சலரேஷன் ஒரு டேர்ம் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அதாவது இருக்குன்னு அர்த்தம். ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங் சொல்லுங்கள், ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதே ஆக்சலரேஷன் 0 அண்ணா என்ன அர்த்தம், வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகலை, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்றது அர்த்தம். சரி, இப்போ வந்து ஆக்சலரேஷனுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் வந்து குவாலிட்டேட்டிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ குவான்டிடேட்டிவாக நம்ம புரியணும். குவாலிட்டேட்டிவ் என்னது, குவான்டிடேட்டிவ் என்னது, குவாலிட்டேட்டிவ்னா சும்மா கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் குவாலிட்டேட்டிவாக சொல்கிறது. குவான்டிடேட்டிவ் என்னென்னா அது ஃபார்முலா நம்ம எழுதுறது, ஃபார்முலா எழுதி அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலா ஒன்று எழுதிட்டோம்னா அதுலேருந்து நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுதான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்சலரேஷன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சலரேஷன் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆக்சலரேஷன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் 1 செகண்ட். அதாவது ஆக்சலரேஷன் என்ன சொல்லுங்கள், சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் 1 செகண்ட். எப்பவுமே இன் 1 செகண்ட் அப்படின்னு சொன்னாவே இன் 1 செகண்ட் இல்லைன்னா இன் 1 மீட்டர் இந்த மாதிரி ஏதாவது அப்படி சொன்னாங்கன்னா டிவைடட் பை அப்படின்னு அர்த்தம். இன் 1 செகண்ட்னா டிவைட் பை டைம். அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படின்றது தான் ஆக்சலரேஷன் அப்படின்றது. ஸோ ஆக்சலரேஷன் டெஃபினேஷன் சொல்லுங்கள் ஜென்ரலாக சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் 1 செகண்ட். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் 1 செகண்ட். 1 செகண்ட்னா டிவைட் பை டைம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு நமக்கு, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சப்போஸ் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இனிஷியல் வெலாசிட்டியை வந்து ஒரு சிம்பிள் எடுத்துப்போம். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சிம்பிள் u அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சிம்பிள் v அப்படின்னு எடுத்துப்போம். ஃபைனல் வெலாசிட்டி சிம்பிள் வந்து vன்னு எடுத்துப்போம். டைம் டேக்கனுக்கு சிம்பிள் வந்து t அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, எப்பவுமே சேஞ்ச் இன் வேல்யூ கேட்டாங்கன்னாவே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுக்கணும். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா சொல்லுங்கள், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னென்ன பாருங்கள், சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன டேர்ம் எடுத்திருக்கோம் பாருங்கள், v அப்படின்னு எடுத்திருக்கோம். இனிஷியல் வெலாசிட்டி என்ன சிம்பிள் எடுத்திருக்கோம் பாருங்கள், uன்னு எடுத்திருக்கோம். ஸோ தட் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சரிங்களா? இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி புரிஞ்சு. இப்போ வந்து இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா எழுத போகிறோம் பாருங்கள், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பிளேஸில் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ v மைனஸ் u அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரிப்பா. டிவைட் பை என்ன இருக்குது பாருங்கள் ஃபார்முலா, டைம். ஸோ டைம் t. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா வந்து இருக்கு பாருங்க, ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அதாவது v மைனஸ் u பை t. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் இருக்கு இல்லையா. இந்த வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி தானே, அதனால ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஆக்சலரேஷன் மஸ்ட் பி ஏ வெக்டார் குவான்டிட்டி. இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சலரேஷன் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வெக்டார் குவான்டிட்டின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு,
அந்த 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 ஃபிசிக்கல் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து வெக்டார்னு சொல்லிட்டோம்னா அந்த குவான்டிட்டிக்கு மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் ஸோ மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டிலாம் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டிவைட் பை டைம்னு போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கிடச்சிரும் சரி இப்போ டைரக்ஷன் வேணும் அப்போ டைரக்ஷன் வேணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் டைரக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா வந்து அது வந்து நம்ம பார்க்கணும் எப்படின்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தானே இருக்குது சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குல்ல இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் வந்து இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் இருக்கும் ஸோ ஆக்சலரேஷன் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் சொல்லுங்கள் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனில் இருக்கும் ஸோ ஆக்சலரேஷனுடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கிற டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்போ வந்து ஆக்சலரேஷன் நம்ம வந்து வெக்டார் குவான்டிட்டின்றதுனால அந்த வெக்டார் குவான்டிட்டினா அதுக்கு என்ன டைரக்ஷனில் இருக்கும் பாருங்கள் ஃபார்முலா என்னது v மைனஸ் u பை டி தானே இருக்குது ஸோ v மைனஸ் யூன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்போ அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனில் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா ஆக்சலரேஷன் டைரக்ஷன் இருக்கும் ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் is same as direction of acceleration is same as direction of change in velocity. So direction of acceleration is same as direction of change in velocity. சரிங்களா அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இங்க பாருங்க direction of acceleration is equal to direction of change in velocity. Direction of change in velocity அப்படி இருக்கு சரிங்களா change in velocity இப்படின்னு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சரிப்பா இப்போ வந்து ஆக்சலரேஷன்ன்றது உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டின்னு புரிஞ்சிருச்சு அடுத்து வந்து ஆக்சலரேஷனுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பாருங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனில் ஆக்சலரேஷனுடைய டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுச்சு சரிங்களா சரி இப்போ எப்பவுமே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த குவான்டிட்டி வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வருமா வெக்டார் குவான்டிட்டி வருமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா சரிப்பா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கவனிங்க இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து v மைனஸ் u பை டின்னு பார்த்துட்டோம் இல்லையா சரி இப்போ வந்து ஆக்சலரேஷனுடைய யூனிட்டை பார்க்கலாம் நம்ம ஆக்சலரேஷனுடைய யூனிட்டை பார்த்துடலாமா சரிப்பா ஆக்சலரேஷனுடைய யூனிட்டை பார்க்கலாம் சரி இப்போ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் சரி கவனிங்க இப்போ வந்து ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க v மைனஸ் u பை டி ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னது v மைனஸ் u பை டி அப்படி தானே இது v மைனஸ் u பை டி தானே வெலாசிட்டிக்கு என்ன யூனிட் வருமோ அதே தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு யூனிட் வரும் அப்போ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட் யூனிட் ஆஃப் வெலாசிட்டி சொல்லுங்க மீட்டர் பர் செகண்ட் டைமுக்கு யூனிட் என்ன சொல்லுங்க செகண்ட் டைமுக்கு யூனிட் என்ன வருது சொல்லுங்க செகண்ட் வருது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ மீட்டர் பர் செகண்ட் பை செகண்ட் என்ன வரும்னு சொல்லுங்க இது மீட்டர் பர் செகண்ட் பை செகண்ட் நம்ம கம்பைன் பண்ணோம்னா என்ன வரும்னு சொல்லுங்க மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ என்ன வருது பாருப்பா யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது சரிங்களா சரி இப்போ பாருங்க SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் அதாவது SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன வர சொல்லுங்க மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வருது சரிங்களா சரிப்பா இப்போ வந்து ஆக்சுவலாக வாட் இஸ் மீன் பை மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறத விட இந்த மாதிரி பாருங்கள் மீட்டர் பர் செகண்ட் பை செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் இப்போது ஆக்சலரேஷனுக்கு வந்து யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சம் வேல்யூ சொல்லி பார்ப்போம் ஆக்சலரேஷன் வந்து ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் அப்படின்னா ஆக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை செகண்ட் அப்படின்னு போட்டுங்க ஒரு செகண்ட் போட்டுங்க அதாவது ஆக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் பாருங்க இந்த செகண்ட் ஸ்கொயரை செகண்ட் இன்டு செகண்ட் போட்டு 5 மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை 1 செகண்ட் வச்சுங்க இப்போ ஆக்சலரேஷன் இஸ் செட் பை 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா என்ன மீனிங் பாருங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் 5 மீட்டர் பர் செகண்ட் இன் எவ்ரி 1 செகண்ட் அப்படின்றது மீனிங் புரியுதுங்களா மீனிங் புரியுதா அதாவது எவ்ரி 1 செகண்ட்ல
velocity changes by 5 meter per second அப்படின்றதா இந்த acceleration set to be 5 meter per second square அப்படின்னு மீனிங். புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வந்து நமக்கு acceleration வந்து பாருங்க, acceleration is equal to suppose நமக்கு 10 meter per second square அப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இது எப்படி நம்ம மாற்றி எழுதலாம்? 10 meter per second divided by 1 second போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா வந்து velocity of the object changes by 10 meter per second in every 1 second. That is known as acceleration is 10 meter per second square. அப்படின்னு புரியுதுங்களா உங்களுக்கு? So simple acceleration equal to 2 meter per second square அப்படி சொன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். In every 1 second velocity of the object increases by 2 meter per second. அதாவது 2 meter per second divided by second அப்படின்னு எழுதிக்கணும். So every 1 second velocity changes by 2 meter per second அப்படின்றது தான் acceleration is said to be 2 meter per second square. இந்த மீனிங் இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ புரிஞ்சுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? சரி. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஆக்சலரேஷனுக்கு ஜென்ரலாக வந்து கொஞ்சம் கேசஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் கேசஸ். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னது? v minus u by t. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷனும் தெரிஞ்சிருச்சு. என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன பார்த்துருந்தோம்? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தானே பார்த்துருந்தோம். அப்படி தானே பார்த்து? சரி. அதாவது வந்து எஸ்ஐ யூனிட் இல்லைன்னா எம்கேஎஸ் யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது எம்கேஎஸ் யூனிட் கூட சொல்லிக்கலாம். இதே சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுப்பா? சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சிஜிஎஸ் யூனிட் என்ன வரும் சொல்லுங்க? சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். சரி, எஸ்ஐ யூனிட்டுக்கும் சிஜிஎஸ் யூனிட்டுக்கு எப்படி ரிலேஷன் கொண்டு வரது பாருங்க. 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் சொல்லுங்க? 100 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேசஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? இதில் கேசஸ் பார்ப்போம் பாருங்க. இந்த கேசஸ் பார்க்கலாம். ஆக்சலரேஷனில் சம் டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து இது கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். கேஸ் ஒன் என்ன எடுக்க போகிறோம் பாருங்க. v என்றது ஃபைனல் வெலாசிட்டி, u என்றது இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபைனல் வெலாசிட்டி கூட்டிகிட்டே போகுதுன்னு அர்ஜும் பண்ணிங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு எடுத்துங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி. அதாவது ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கேஸ் 1ல் ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்துட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டினா அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி என்ன வரும்னு சொல்லுங்க? பாசிட்டிவ் வருமா, நெகட்டிவ் வருமா, ஜீரோ வருமா? பாசிட்டிவ் அப்படின்னு வரும். அப்போ நல்லா பாருங்க, ஆக்சலரேஷனுக்கு சேஞ்ச் டைம் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். டைம் டேக்கன் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு என்ன சைன் வருதோ அதுதான் ஆக்சலரேஷனுக்கு அந்த சைன் தான் வரும். இப்போ வந்து கேஸ் 1ல் என்ன பார்த்துருக்கோம்னா வெலாசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் இனிஷியல் வெலாசிட்டி. அப்படி இருந்தால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாசிட்டிவ்னு வரும். அப்படின்னா ஆக்சலரேஷன் சைன் என்ன வரணும்? ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? when object moves with increase in velocity then acceleration is positive அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும். சரிங்களா? அடுத்து கேஸ் 2 போவோம். கேஸ் 2 போலாமா? அப்போ கேஸ் 2 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு எடுத்துங்க. ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி எடுத்துக்கலாமா? சரி, ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா அப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி எப்படி வரும்? லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி வரும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டி லெஸ் தென் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி லெஸ் தென் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி எடுத்தோம்னா வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன வரும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள்? நெகட்டிவ்னு வரும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன வரும்னு சொல்லுங்கள்? நெகட்டிவ்னு வரும். சரிங்களா? அப்போ v மைனஸ் u என்ன வரும்னு சொல்லுப்போம்? நெகட்டிவ் அப்படின்னு வருது. v மைனஸ் u என்ன வரும்னு சொல்லுங்கள்? நெகட்டிவ்னு வருது. சரிங்களா? சரி, அப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்கலாம். ஆக்சலரேஷன் அது சரி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷன் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ இதில் இருந்து என்ன புரியுது? ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருந்தால் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள்? வெலாசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இன்க்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே ஆக்சலரேஷன் நெகட்டிவ் என்னென்னு அர்த்தம் சொல்லுங்கள்? வெலாசிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம கேஸ் 3 போலாமா? கேஸ் 3 பாருங்க. கேஸ்
கேஸ் 3. கேஸ் 3ல வந்து என்ன எடுக்கலாம்னா velocity remains constant, velocity do not change அப்படின்னு எடுத்துக்கலாம். velocity do not change, constant velocityல ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருந்தா அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதுன்னு. அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் இனிஷியல் வெலாசிட்டி தானப்பா வரணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி. அதாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எடுக்கிறோம். அப்படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? சரி, இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன வரும் சொல்லுங்க. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இந்த கேஸ்ல கேஸ் 3ல வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினால வியும் யூவும் ஈக்குவல் தானப்பா. வி ஈக்குவல் டு யூன்னு வந்தால் என்ன வருது சொல்லுங்க. அப்போ வி ஈக்குவல் டு யூன்னா இது கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். அப்போ வி மைனஸ் யூ, அப்போ ஆக்சலரேஷன்ல ஃபார்முலா என்ன இருக்கு பாருங்க, ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி தானே இருக்கு. அப்போ வி மைனஸ் யூ வந்து 0ன்னா அப்போ ஆக்சலரேஷன் என்ன வந்துடும் சொல்லுங்க. ஆக்சலரேஷன் 0ன்னு வருது. ஆக்சலரேஷன் 0 வருது. அப்போ பாருங்க இங்கே உங்களுக்கு ஆக்சலரேஷன் வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கலாம், ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கலாம், ஆக்சலரேஷன் 0வா இருக்கலாம். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இதே ஆக்சலரேஷன் 0ன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆக்சலரேஷன்ற கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டாக இருக்கா வேரியபிளாக இருக்கா இந்த மாதிரி கான்செப்டை மட்டும் தான் இந்த ஆக்சலரேஷன் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்படின்னா ஆக்சலரேஷன்ன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரிப்பா. இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஒரு டேர்ம் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேஷனில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் ஆக்சலரேஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போவோம். சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து பாருங்க இங்கே ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்குது, நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஆக்சலரேஷன் செட் பி யூனிஃபார்ம்னு அர்த்தம். இஃப் ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், இஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ ஆப்ஜெக்ட் இஸ் கான்ஸ்டன்ட், தென் acceleration of a object is constant, then so called acceleration said to be uniform acceleration. அதாவது இப்போ வந்து சப்போஸ் ஆக்சலரேஷன் வந்து 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துப்போம். 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா எப்படி எடுக்கலாம்? 1 மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை செகண்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ எவ்ரி 1 செகண்டில் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பை 1 மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்ரி 1 செகண்ட் இன்க்ரீஸ் ஆன வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த கேஸில் வந்து எவ்ரி 1 செகண்டில் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பை 1 மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இஃப் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித், சொல்லுங்க, இஃப் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னா வந்து எவ்ரி 1 செகண்ட்ல வெலாசிட்டி இன்க்ரீசஸ் கான்ஸ்டன்ட்லி. இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து, இல்லைன்னா டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்கு. நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சலரேஷன் வந்து வேரியபிள், ஆக்சலரேஷன் வந்து வேரியபிள். ஆக்சலரேஷன் வேரியபிள்னா ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல ஆப்ஜெக்ட் 2 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி கூடலாம், அடுத்த செகண்ட்ல 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி கூடலாம். எவ்ரி 1 செகண்ட்ல இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா வந்து அது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். என்ன சொல்றேன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதாவது வந்து இஃப் ஆக்சலரேஷன் இஸ் வேரியபிள், ஆக்சலரேஷன் வந்து வேரியபிளா இருந்தா, ஆக்சலரேஷன் வேரியபிளா இருந்தா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நம்ம சொல்ல போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டிப்பா. ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். மேக்னிடியூடு மாறினா தான் ஆக்சலரேஷன் மாறணும்னு கிடையாது, டைரக்ஷன் மாறினாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆயிரும். இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸ்ல டீடைல்டா பார்க்கலாம். இப்போதைக்கு மட்டும் நம்ம அந்த மேக்னிடியூட் கான்செப்டை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. என்ன பாருங்க, ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன்ன்றது வேற,
ஆவரேஜ் ஆக்சலரேஷன்ன்றது வேற. ரெண்டுமே நான் சொல்கிறேன் பாருங்க. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்து டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் இதுதான் வந்து நமக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா. ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன் வரும். இதே ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல A1 ஆக்சலரேஷன் இருக்குன்னு வச்சுங்க. அடுத்து ஒரு டைம் இன்டர்வல்ல A1 ஆக்சலரேஷன் இருக்கு, அடுத்து A2 ஆக்சலரேஷன் இருக்கு, அடுத்து A3 ஆக்சலரேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா A1 + A2 + A3 டிவைட் பை 3ன்னு போட்டுக்கணும். எத்தனை டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் இருக்கோ அந்த எல்லா ஆக்சலரேஷன்ஸும் ஆட் பண்ணிட்டு how many ஆக்சலரேஷன் எழுதிருக்கீங்களோ தட் many நம்பரில் இங்கே டிவைட் பண்ணிடணும். ஒருவேளை n டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ A1 + A2 + so on + AN போட்டுட்டு டிவைட் பை n அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். அப்போ ஆவரேஜஸ் ஆஃப் இது பாருங்க, இது ஆவரேஜஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் வேற, ஆவரேஜ் ஆக்சலரேஷன்ன்றது வேற. சரிங்களா? எந்த ஆக்சலரேஷன் எடுத்தாலும் சரி உங்களுக்கு யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து m/s² தான் நமக்கு கிடைக்கும். யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன வரும்னு சொல்லுங்க, m/s² தான் நமக்கு வரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இது போக இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இது ஹையர் கிளாஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் சொல்லிடுறேன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஒரு பர்டிகுலர் டைம்னா ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் எப்பவுமே அது மேத்தமெட்டிக்ஸ்ல சரி பிசிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, டின்னு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா அது ஸ்மால் அர்த்தம். இப்போ டைம் வந்து ஸ்மால் டைம், அதாவது இப்போ 10 செகண்ட்ல இருந்து 20 செகண்ட் வரைக்கும் எடுத்தோம்னா அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது, 10 செகண்ட் வருது. இதே 12 செகண்ட்ல இருந்து 14 செகண்ட் வரைக்கும் எடுத்தோம்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2 செகண்ட் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 12 செகண்ட்ல இருந்து 12.00001 செகண்ட் எடுப்போம். 12 செகண்ட்ல இருந்து 12.0001 செகண்ட் எடுப்போம். 1 செகண்ட் எடுப்போம். அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க, 0.001 செகண்ட் வரும். இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 0.0001 செகண்ட் அப்படி இருக்கும். அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்மால் டைம் எடுத்துக்கிறோம். ஏதாவது ஸ்மால் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்மால் டைம்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஸ்மால் டைம் இன்டர்வலில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் ஸ்மால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதை தான் டிவி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஸ்மால் டைம்னா டிடின்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டிவி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி அட் கிவன் இன்ஸ்டன்ட். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க, டிஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? சரிப்பா, இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு பாருங்க. ஆக்சலரேஷன் கான்செப்ட் மட்டும் பார்த்தோம். ஒரு முறை அப்படியே சும்மா பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோன்னு ரிவைஸ் பண்ணிடலாமா? அடுத்த கிளாஸில் வேணும்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்ப்போம். ஸோ ஆக்சலரேஷனில் ஒரு டேர்ம் ஃபஸ்ட்டு சொல்கிற பாருங்க. ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் தான் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா. ஸோ ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சரிங்களா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சரி, அடுத்து யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன சொல்லுங்க, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் m/s². நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் வந்து என்ன சொல்லுங்க, வெக்டார் குவான்டிட்டி. இது புரியுதுங்களா? அப்போ ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டி, யூனிட் வந்து m/s², ஃபார்முலா வந்து என்ன வருது சொல்லுங்க, v - v/t. இப்போ ஆக்சலரேஷன் வந்து வெக்டார்னால அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது.
மேக்னிடியூட் வேணும்னா இந்த v மைனஸ் v பை டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் கிடைக்கும். டைரக்ஷன் வேணும்னா டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லுங்கள். சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனில் இருக்கும். வெலாசிட்டி டைரக்ஷனில் இருக்காது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனில் இருக்கும். ஒருவேளை இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ வேணும்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் வந்து ஃபைனல் வெலாசிட்டி டைரக்ஷனில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி 0 இல்லைன்னா அப்போ ஆக்சலரேஷன் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி டைரக்ஷனில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், அதே மாதிரி நெகட்டிவாகவும் இருக்கலாம், அதே மாதிரி ஆக்சலரேஷன் 0வும் இருக்கலாம். சரிங்களா? ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சலரேஷன் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போது ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஆக்சலரேஷன் எப்போ நெகட்டிவாக இருக்கும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனால் நெகட்டிவாக இருக்கும். ஆக்சலரேஷன் எப்போ 0வாக இருக்கும், ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஆக்சலரேஷன் கான்செப்டை பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா? கிளாஸை முடிச்சிருவோமா? ஓகேப்பா.